அனைத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து கோவிட்-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் ஐக்கிய அரபு அமீரக விமான நிலையங்கள் டிரான்சிட் போக்குவரத்து பயணிகளுக்காக சிறப்பு ஓய்வறைகளை ஒதுக்கும் என தற்போது கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அமீரகம் வழியாக பயணிக்கும் பயணிகளின் கடைசி இலக்கு, அதாவது இறுதியாக சென்றடையும் நாடு அமீரக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயணம் புறப்படும் நேரத்திலிருந்து 72 மணி நேரத்திற்குள் ஒரு ஆய்வக PCR பரிசோதனை முடிவு சமர்ப்பிக்கப்பட்டால் தடை செய்யப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் டிரான்சிட் போக்குவரத்து பயணிகளுக்காகவும் விமான நிலைய சேவை மீண்டும் தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்காக நாட்டின் விமான நிலையங்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக, டிரான்சிட் பயணிகளுக்கு ஒரு சிறப்பு ஓய்வறைகள் விமான நிலையத்தில் ஒதுக்கப்படும் என்றும் அதன் புதுப்பிக்கப்பட்ட சமீபத்திய அறிவிப்பில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அபுதாபியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் எத்திகாட் விமான நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது பங்களாதேஷில் மட்டுமே டிரான்சிட் பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், முன்னால் தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து விமானங்கள் மீண்டும் தொடங்கியவுடன் மற்ற நாடுகளிலிருந்து பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளது.